எங்களிடம் வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து விதமான மசாலா பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் வகைகளும் சிறந்த முறையில் உடனுக்குடன் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மாங்காய் சாதம் செய்வதற்கு புளிப்பு இல்லாத மாங்காய் ஒன்று மட்டும் எடுத்து தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறிதளவு நிலக்கடலை பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிறிதளவு மஞ்சள் பொடி, நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற பொடியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். துருவின மாங்காயையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிறிதளவு உப்பு, ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மேலாக சேர்த்து கருவேப்பிலை மேலாக தூவினால் சுவையான மாங்காய் சாதம் தயார்.